தலைவரே, இது 2018 வந்து அனுப்பிச்சிருக்கு தலைவரை. 19, 20, 21, 22, 23, 24 6 வருஷம் ஆகுது. நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் ஆட்சின்னு சொல்லுவீங்க. எங்கள் ஆட்சி இருந்தாலும் சரி, உங்கள் ஆட்சி இருந்தாலும் சரி, இது 6 வருஷம் ஆகிருக்குது. இதை வந்து நீங்கள் பரிசீலிக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மறுபரிசீலனை செய்வீங்க. இல்லை தலைவரே, இன்னொரு கேள்வி இருக்குது தலைவரே. காவேரிப்பட்டினம் ஒன்றியம் பெண்ணேஸ்வரம் மண்டலத்தில் அமைந்துள்ள 110 kV துணை மின் நிலையத்திலிருந்து குட்டியானூர் 33 kV துணை மின் நிலையம் மற்றும் ஒட்டப்பட்டியில் உள்ள 33 kV துணை மின் நிலையம் ஆகியவற்றுக்கு செல்லும் மின்பாதை தனித்தனியாக செல்லாமல் ஒரே மின்பாதையில் 2 மின் நிலையங்களுக்கும் இணைக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் ஒரே மின்பாதையில் செல்வதால் சீரான மின்சாரம் கிடைப்பதில்லை. எனவே மின் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் வரை புதைவட கேபிள் அமைத்து சீரான மின்சாரம் கிடைக்க மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவண செய்வாரா என பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, துணை மின் நிலையங்களை பொறுத்தவரை நீங்கள் அறிவித்திருந்தாலும் சரி, நாங்கள் அறிவித்திருந்தாலும் சரி, நிதிநிலைக்கு ஏற்ப துறையின் சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு எந்தெந்த பகுதியில் புதிய துணை மின் நிலையங்களை முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நிர்வாக குழுவினுடைய ஒப்புதலை பெற்று அந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. 2018ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஆண்டு அதற்கான பணிகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் நம்ம 393 எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதில் எதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று துறை ஆய்வு செய்து நிதிநிலைக்கு ஏற்பதான் அந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. எனவே இந்த ஆண்டு மாண்பு உறுப்பினர் சுட்டிக்காட்டிய அந்த துணை நிலையம் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் தெரிவித்துக் கொண்டு, அதே போல சீரான மின் விநியோகத்திற்கு புதைவட கம்பிகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சொல்லியிருக்கின்றார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் சீரான மின் விநியோகம் செய்வதற்காக ஏறத்தாழ 3529 மின்மாட்டிகள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் கிருஷ்ணகிரி தொகுதியில் மட்டும் 518 மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. மனு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய பகுதியில் புதைவட கம்பிகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். துறையினுடைய அலுவலர்களை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படின் அது முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் தெரிவித்துக் கொள்கிறேன்.